தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ஒரு டூரிஸ்ட் ஏஜென்சி மூலம் நேபாளத்துக்கு சுற்றுலா சென்ற 57 தமிழர்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர். இந்நிலையில் ஒசூரைச் சேர்ந்த ரகு என்பவர் அங்கு நடந்தவற்றை கும்பகோணம் தாசில்தார் பூங்கொடியிடம் தொலைபேசி வாயிலாக விவரித்தார். 3 பஸ் வண்டி போயிட்டு இருந்தேன் மேடம். ஒரு வண்டி முன்னாடி நடுவில் நாங்கள் பின்னாடி அதுக்கு நடுவில் வண்டி வந்துட்டு இருந்தது. கரெக்டாக ஒரு 1/2 hour தான் இருக்கும் பார்டருக்கு போறதுக்கு. திடீர்னு போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆன சவுண்டு. அப்படியே பாத்தீங்கன்னா மேகம் அப்படியே ஃபுல்லா முடிஞ்சு ஃபுல்லா டஸ்ட் ஒண்ணுமே தெரியல. பாத்தீங்கன்னா அப்படியே சவுண்ட் அப்படியே தண்ணி பிச்சுக்கிட்டு வந்தது. வந்த உடனே பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. முன்னாடி பண்ண வண்டி இருக்குல்ல, பின்னாடி நாங்க நின்றுட்டு இருந்த வண்டி பாத்தீங்கன்னா அப்படியே இருக்க தண்ணி அடிச்சு ஒவ்வொன்றா அப்படியே ஃபுல்லா பக்கத்துல இருக்கிற வண்டிகள்லாம் இழுக்க ஆரம்பிச்சிச்சு. பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி இருந்த அந்த ஊரே அப்படியே கடை எல்லாமே உள்ள லாரி எல்லாமே இழுத்துட்டு போயிடுச்சு. இன்னொன்னு ஒருத்தர் ஒரு 8 பேர் மட்டும் அந்த ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. யூஎஸ்ல இருந்து தமிழ் ஆளுங்க ஒரு 2 பேரு, ஒரு 6 பேரு. அவங்க 8 பேர் அந்த பஸ்ல வந்தாங்க. அந்த பஸ் மட்டும் எங்களுக்கு பின்னாடி இருந்து அது கவுந்துருச்சு. அவங்க அதுக்குள்ள சவுண்ட் வந்து இறங்கிட்டாங்க, கண்ணாடி உடைச்சு இறங்கிட்டாங்க அவங்க.